காலையில் ஒரே மழை சதன்னு ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மா கடமை தவறாமல் கோலம் போட்டிருந்தாங்க. கொடுமை இல்லைன்னா போட்ட கோலம் உடனே அழிஞ்சு போச்சு. ரொம்ப சேடில். ஆனால் ஈர காற்று ஜில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்தது. உடனே நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் பிரியாணி பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே பிரியாணிக்கு மசாலா வறுத்துட்டு அரைச்சிட்டு அதில் தான் பிரியாணி பண்ணுவேன். செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த மசாலா டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பிரியாணி மசாலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அதோட விஷயம் அனுப்பிச்சுடுவேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரியாணியை தம்மில் போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 65 ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு கலந்து வச்சுருந்தேன். அதனால் அதையும் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். மத்தியானம் சூப்பரான ஒரு பிரியாணி, ரைத்தா, அப்புறம் குருமா, பக்கத்தில் கொஞ்சம் 65. அருமையான சாப்பாடு. உங்கள் வீட்டில் எல்லாம்